ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வெஜ் டிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு வெஜிடேரியன் நூடுல்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் வெரைட்டியோட சைனீஸ் குசைனோட இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். ஸோ அது எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு வீடியோ மறக்காம பாருங்க. ஸோ இந்த வீடியோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு சைனீஸ் இன்ஸ்பயர்ட் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னும் போது ஒரு புது அன்பாக்சிங் அப்படி பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா புதுசாக ஒரு கத்தி வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து சைனீஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பேன். ஸோ இந்த கத்தி வந்து ரொம்ப நாள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம். ஸோ இந்த கத்தி வந்து புதுசாக வாங்கியிருக்கேன், ஒரு செமையான கத்தி. ஸோ இந்த கத்தி நான் ஏன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு கூடிய விரைவில் ஒரு சீக்கிரமே ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ தட் இந்த கத்திக்கும் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற இந்த கத்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாக்டவுன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப போரிங்காக போகுதுன்னு நமக்கு தெரியும். பட் ஸ்டில் நம்ம வந்து அதை வந்து எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து என்கேஜிங்காக வச்சுக்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு வீடியோ தான் இந்த பதிவு இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கத்தி வந்து புது கத்தி, கொஞ்சம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஸோ எப்படி இறங்குது பாருங்க இந்த கத்தி, நிறைய பூ மாதிரி இறங்குது. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ ஃபண்டாஸ்டிக்காக கிடையாது. அது சேவ் வந்து ஸோ இங்கே வந்து கேரட், கேப்சிகம், ஆனியன், பீன்ஸ், கொஞ்சம் டொமேட்டோ, அதே வந்து பார்த்திங்கன்னா இது கார்லிக் ஃபைனலி சாப்பிடு. கார்லிக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, கார்லிக் வந்து தோல் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து நோ நெயில்ஸ். அதனால் தென் வந்து இது வந்து நம்மளோட க்ரீன் சில்லி, பட் ரெட் ஆகிடுச்சு, கோச்சிக்காதீங்க. அண்ட் தென் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி, அப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம கேஷ்யூ நட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ ரிச்னஸ்க்காக. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் வந்து ஸோ கட் பண்ணிட்டாங்க இவன் தான். ஸோ இவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஒன் ஆஃப் த ஷார்பஸ்ட் நைஃப் எவர் ஹேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஓகே தம்பி, நீ போய் தூங்கு. ஸோ கெட்டிலில் வந்து தண்ணி வைக்க போகிறோம். தண்ணி எதுக்குன்னா நம்ம வந்து சோயா சங்க்ஸ் நமக்கு வேணும், கொஞ்சம் இருக்குது. கோகனட் ஆயில். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஹாட் வாட்டர் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ ஓகே, இது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய soya chunks. So we'll add some little spices. Garlic, then we're gonna add capsicum, onion,
ஸோ ஆனியன் கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டாச்சு. சைனீஸ் குசனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கார்லிக் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்களோட சாசேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களோட மேஜர் டிஷ்ஷஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சைனீஸ் வந்து அவங்க வந்து கார்லிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கேரட் போட்டுடுறோம். ஸோ தென் வந்து கோஸ் பீன்ஸ், சோயா சங்க்ஸ் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டோம் இல்லையா. ஸோ அது வந்து அதுக்கு வந்துடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட வெஜ்ஜீஸ் எல்லாமே ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. So that one can see here எல்லாமே பாருங்க அப்படி வெஜ்ஜீஸ். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி அப்படியே கூட சாப்பிடலாம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு செமையான டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த ஆக்சுவலாக வந்து நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அந்த கோகோனட் ஆயில் வந்து பின்னாடி இருந்து ஒரு ஸ்வீட்னஸ் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து சப்பாத்தி சப்ஜி மாதிரி அப்படியே கூட சாப்பிடுவோம். பட் இன்னும் நூடுல்ஸ் இருக்குது. நல்லா தண்ணி ஊற்றிட வேண்டாம். தென் வந்து நம்ம சுத்தம் கரெக்டாக ஆட் பண்ணுறோம் இல்லையா. நூடுல்ஸை நம்ம வந்து கொஞ்சம் உடைச்சி போட்டுக்கலாம். எங்கே உடைக்கணும்? ஸோ இது நம்ம வீட்டில் செஞ்ச பன்னீர். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். செமையான நூடுல்ஸ் பயங்கர சூடாக இருக்குங்கப்பா. ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி ப்ரோட்டீன் ரிச் நூடுல்ஸ். நல்லா இருக்கு. செமன்றது செம அப்படின்னு சொல்லலாம். ஒரு செம பத்தாது. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வெஜ் நூடுல்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டேப் பண்ணிடுங்க. ஸோ until then, signing off from சிவகுமார் பாலசுவாமி. ஹலோ, வணக்கம். ஸோ ரொம்ப பசிச்சிருச்சு. பாய். ஹாய் ஹாய். தாரை கம்முடணும் அப்பவே. ஸோ லாக்டவுன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்பவே போரிங்காக போகுது.